அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أتيت فإنك تقضي ولا يقضى عليك. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر لي ولوالدي ولأساتذتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين ارحمنا. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم ارزقنا رزقا حلالا طيبا مباركا يا أرحم الراحمين. ثبت أقدامنا على دين الإسلام وبسنة أحوال رسول الله صلى الله عليه وآله وسلم مع السنة والجماعة يا أرحم الراحمين. أما بعد، ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى إثما عظيما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் நல்ல பல அமல்களோடு சத்திய சுத்த இஸ்லாத்தில் வழிபட அல்லாஹுவை அஞ்சி அவனை புகழ்ந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹபி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் அல்லாஹ்வினுடைய ஏவலுக்கு வழிபட்டு மாநபியை பின்பற்றக்கூடிய தன்மையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வதோடு ஹம்து அல்லாஹ்விற்கே, ஸலவாத் ரசூலுல்லாஹ்விற்கே, உம்மத் அனைவருக்கும் துஆ. எல்லா நலமும் வளமும் பெற்று சாந்தி சமாதானத்தோடு நோய் நொடியற்ற வாழ்வு வாழ அல்லாஹ் நமக்கு அருள்பாலிப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் பரிசுத்த இஸ்லாத்திலே இயற்கையின் தருவாயிலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். நாம் இஸ்லாம் ஆக்கப்பட்டவர்களோ ஆனவர்களோ இஸ்லாத்தின் கொள்கை பிடிப்புகளை விளங்கி அதை ஏற்றுக்கொண்டவர்களோ அல்ல. நம்முடைய மூலமே இஸ்லாத்திலே தான் அல்லாஹ் வச்சிருக்கான். 4 தலைமுறைகள் போதும். ஃபரலை அறிவது 4 தலைமுறை போதும். 4 தலைமுறை நமக்கு அதற்கு மேலும் சரியாக இருக்கின்ற பொழுது நாம் இஸ்லாத்தில் ஆக்கப்பட்டவர்களோ வந்தவர்களோ நொந்தவர்களோ அல்லது வலியுறுத்தப்பட்டு நாம் தீனை ஏற்றுக்கொண்டவர்களோ அல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலா மா அன் அம்த. அல்லாஹ் யாரின் மீது நிஅமத்து செய்தானோ அந்த நிஅமத்தின் மூலத்தோடு நாம் இந்த உலகத்திலே தீனிலே நாம் அவதரித்திருக்கின்றோம். தீன் என்றால் என்ன முதல்ல விளங்கணும்.
குழப்பக்காரர்களும் குழப்பக்காரிகளும் வெளியிடுவது இஸ்லாம் அல்ல. ஆதாரத்தை காண்பித்து அவதாரத்தை காண்பித்து தன் அழகை, உடலை, அங்கங்களை ரசிக்க வெளிப்படுத்துவது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் ஒரு தூய்மை பெற்ற இயற்கையான ஒரு வழி, ஒரு மார்க்கம். அது மதம் அல்ல, மதத்தை சார்ந்த வழி அல்ல. தூய்மை பெற்ற பேரொளியின் மூலம் காட்டப்பட்ட ஒரு நெறிமுறையின் வழி. இந்த வழிகளிலே ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கிஞ்சிற்றும் சந்தேகப்படுவதற்கோ ஆதாரம் தேடுவதற்கோ நாம் கூச்சலிட்டு திரிவதற்கோ நாடக மேடைகளிட்டு பிள்ளைகளை நடிக்க வைத்து அனைத்து துறையிலையும் சுன்னத்து ஜமாஅத்தினருடைய மனங்களை நொம்பலமாக்குவதற்கோ இங்கு வேலையில்லை. ஒரு வகையான ஆர்எஸ்எஸ் இந்த உலகத்திலே செயல்பட்டு வருவதை பார்ப்பதை போன்று இது இஸ்லாத்தில் பிரிவான ஒரு ஆர்எஸ்எஸ். இஸ்லாமிய மார்க்கத்தில் தூய்மை இருக்க, மென்மை இருக்க, வழிபாடு இருக்க, இவைகளெல்லாம் நச்சரித்து செல்லரித்து புதைத்து தான் செய்வது மாத்திரம் சரி என்று சொல்வதற்கு எவனுக்கும் எந்த அருகதை கிடையாது. சிந்திச்சு பார்க்கணும். எதுக்கெடுத்தாலும் சிறுக்குன்றான், எதுக்கெடுத்தாலும் பிதஅத்துன்றான். நிர்மூட மூடிகள், இந்த நிர்மூட பயல்கள் எதுக்கெடுத்தாலும் சிறுக்கு 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 சிறுக்குன்னு ஒரு ஆட்டம் போடுறான். 5 கலிமா தெரியல, ஒரு குறைந்தது 40 சூறா சொல்லி தொழுகுவதற்கு உண்டான சூறாக்கள் தெரியல, இஸ்லாத்தினுடைய மூலம் தெரியல. நிர்மூட மூடிகளாக தன்னை ஒரு பெரிய பதிவில் பதித்ததை போன்று அந்நிய நாட்டுகளின் பிரதமர்களாக தங்களை நினைத்து கொண்டு மார்க்கத்தில் எல்லாம் இவர்களுக்கு தெரியும், இவர்கள்தான் நீதவான்கள் என்று சொல்வது அரக்கிகளின் அடையாளம் வேறு அறுக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் உணர்ந்துக்கங்க. முனாஃபிகீன்கள், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், வஞ்சகர்கள் பொய்யுரைப்பார்கள், அரக்கர்கள் ஆதாரம் தேடுவார்கள், அஞ்ஞானிகள் ஞானத்தை பற்றி பேசுவார்கள், வசதியுடையோர்கள் நேர்மையான கல்விமான்களை தும்சம் செய்வார்கள். இதுவெல்லாம் இஸ்லாத்தை அறிந்ததை போன்று அறியா மாங்கா மடச்சிகளாக இன்றைக்கு வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. வேற யாரும் நமக்கு எதிரி இல்லை. வேறு யார் எதிரி வந்து இஸ்லாத்தை எள்ளி நகையாடினாலும் முன்னால் ஆக்கப்பட்டு அழிக்கப்பட்ட சம்பவத்தை நுரைத்து குர்ஆன் கூறுவதை நம் முன் சமர்ப்பிப்பதை நாம் பார்க்குறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் சீரு ஃபில் அர்த், நபியை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, பூலோகம் முழுவதும் நீங்கள் சுற்றி தெரிந்து பாருங்க. ஃபந்துர் கைஃப கான ஆக்கிபத்துன் லில் முத்தகீன், அந்த குற்றவாளிகளை அழித்து ஒழித்து ஆக்கப்பட்டதின் அடையாளம் முத்தகீன்களுக்கு படிப்பினைக்காக நான் வைத்திருக்கின்றேன் என்று சொல்றான். ஹாபீலிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்திலிருந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துக்கள். எத்தனை படிப்பினைகள்! ஆண்டுதோறும் இயற்கையின் மாற்றங்கள் சீற்றங்களாக வருவதை பார்க்குறோம். இன்னும் அல்லாஹ் நம்ம மேலே கோபப்படலைங்க. கோபப்படுப்பதற்கு ஆரம்பிச்சிருக்கான். கோபப்படுவதற்கு ஒரு டாட் இன்னும் 100% இருக்குது. ஒரு டாட்டை நம்மளால் கொந்திக்க முடியல, நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. காற்றுக்களின் சீற்றம், நீரின் சீற்றம், ஒன்று வேணாங்க. அல்லாஹ் கடலை பார்த்து குன் ஃபயகூன் என்று சொன்னால் அந்த கடல் ஏறத்தாழ ஒரு 200 மீட்டர் மேலே தூக்கிடுச்சுன்னு சொன்னால் குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். கதை முடிஞ்சிச்சு.
எள்ளி நகையாடும் எளியவர்களே, இஸ்லாத்தை பார்த்து நீங்கள் இழிவுபடுத்த நினைத்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திலே சுன்னத்து வல் ஜமாத்துடைய அகீதா உடையவர்களை நீங்கள் எள்ளி நகையாடி இழிவுபடுத்த நினைத்தால் சூறை காற்றை போன்று சூறையாட்டப்படுவீர்கள். எத்தனை சம்பவங்கள் காண நிறைந்திருக்கின்றது. இஸ்லாம் ஏற்றுக்கொண்டா அதன் வழியில் நீங்கள் போய்க்கணும். உங்களுக்கு தான் அந்த வழி வேணுமா, போய்க்குங்க, நாங்கள் தடுக்கலை. போகிறவர்களை நீங்கள் தடுக்க எத்தகைய அருகதையும் உங்களுக்கு இல்லை. குர்ஆன் ஆயத்துக்கு பூரா நேருக்கு மாறான அர்த்தம், குருட்டுத்தனமான பதில், இருட்டுத்தனமான வாழ்வு எப்படி வெளிச்சத்துக்கு வரும்? ஒரு இடத்துல ஒரு விசேஷம் நடக்குது, உடனே இவன் தான் அல்லாஹ்வை நெருங்கிட்டது மாதிரி, இவன் தான் அல்லாஹ்வை நெருங்கிட்டது மாதிரி, உடனே பிதுகத்து சிறுக்கு அவங்க போயிட்டாங்கன்றான். அல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? நல்லா விளங்கிக்கப்பா, எந்த பயலும் நெருங்க முடியாது. நெருப்பு மண்டலம், நூறு மண்டலம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். என்ன குர்ஆன் ஆயத்தை நீ ஓதுற? குர்ஆனை ஓதுறியா? நன்னூலிಗೆ டெய்லி ஒரு ஜுசு ஓதுறீங்களா? ரொம்ப இல்லை, ஒரு ஜுசு தினம், மாதத்துக்கு ஒரு குர்ஆன், ஒரு வருஷத்துக்கு 12 குர்ஆன் ஓதுறியா? குறிப்பிட்ட சூறாக்கள், அறிவிக்கப்பட்ட சூறாக்கள் ஓதுறியா? நெறிதவரா நேரிய வழியில் செல்வதற்கு ஹலால் ஹராமை பின்பற்றியா? என்னதான் கேடு, என்னதான் விளக்கம் இல்லை? விளக்கத்தை தேடி அலையாதே, விலங்குகளிடம், உலகம் என்னும் விலங்குகளிடம் மாட்டாதே. மரணித்த பிறகு உன் குதவலை கடித்து துப்பப்படும். அப்போ நீ அல்லாட்ட மாட்டிக்கிருவ. ஹதீஸேடு அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது உம்மத்துமார்கள் சிறுக்கு இணை வைப்பார்கள் என்பதிலிருந்து நான் அச்சமற்றிருக்கின்றேன், செய்ய மாட்டார்கள் என்று சொன்னாங்க. என்ன சிறுக்கு? 2 அல்லாஹ் இருக்கான்றானா? இல்லை, மானிட சமூகத்தில் யாரை கண்ணியப்படுத்துகின்றோமோ, ஆள் வந்தால் பல்ல இழிச்சிக்கிற, ஆணும் சரி பெண்ணும் சரி, மனம் வந்த நிலையில் மக்களுக்கு உபதேசம் என்று வழி கெடுக்கிற, உன்னை சுன்னத் ஜமாத் உன்னை பற்றி பேசுகிறாங்களா? நீ சீண்ட தான் சில பேர் வேதனையில் பேசுவாங்க. நீ ஒரு வழியில் சென்றால், அது உனக்கு பிடித்திருந்தால், உனக்கு வெற்றி என்று நீ நினைத்தால், குருட்டு கோழி தவுட்டை முழுங்குவதை போன்று நீ செஞ்சுட்டு போ. ஆனால் இஸ்லாம் அதை அனுமதிக்காது. இருந்தாலும் நிறையுடையோரை குறை காணாதே, தட்டி எறியப்படுவாய். எல்லாம் அப்ப சொப்ப பேசாமல் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேணாம். கல்விமான்களிடத்தில் கிடைத்தால் ரயில் சக்கரத்தில் மாற்றியதை போன்று சில்லி சில்லியாக ஆகிரும் வாழ்வு. என்னுயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு ஃபிராஷல் மூமினின், ஒரிஜினல் மூமின். யார் மூமின்? ஒரே சப்ஜெக்ட் உனக்கு சொல்கிறேன், எல்லாம் குர்ஆன் தான். ஒரு பயம் மறுக்க முடியாது, ஒரு நன்னூலி மறுக்க முடியாது. இதா கல அல்லாஹு வ ரசூலுஹு ஐ யகூனு லஹுமுல் ஹியரா. அல்லாஹ் ரசூல் செய்த தீர்ப்பை மாற்றி அமைக்க, மாற்றி சொல்ல, மாற்றி விளங்க உனக்கு எத்தகைய அருகதையுமே இல்லை. நிறைய பேரை பாருங்க, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றான். அட மூதேவிக்கு பிறந்தவனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யும்போது என்ன சொன்னாங்க? தஸ்பீஹ் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர். அவங்க இருந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை இரு நேத்திரத்தால் பார்த்து ஈமான் கொண்டார்கள். இன்னைக்கு உனக்கு கண்ணுக்கு தெரியல, கண்கண்ட கபோதியாக இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு 10 வாட்டி நீ சொன்ன, உன்னுடைய அங்கங்களெல்லாம் கிடுகிடுத்து நடுநடுங்கி அந்த இரத்தங்களெல்லாம் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிக்கும். இதைத்தான் மன்சூர் இப்னு ஹல்லாஜ் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க.
அன்றைக்குள்ள அந்த வம்சம் இறையை மறுத்த வம்சம் அல்ல, இறையின் வழியிலே சென்ற நாங்கள் தான் உண்மைவாதி என்று சொன்ன அந்த வம்சம் மன்சூர் இப்னு ஹல்லாஜை தீக்கிரையாக்கியதை சம்பவங்கள் இன்றைக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றது. தடி எடுத்தவனெல்லாம் தாண்டவமாடி விடலாம், தடி எடுத்தவனெல்லாம் காவல்துறையை ஒழுங்குபடுத்தி விடலாம் என்று நினைப்பது, குரங்கு கையில் குச்சியை கொடுத்து யதார்த்தமான உணவு பதார்த்தங்களை கொட்டிவிட்டால் அது என்ன கதியோ அதுதான் இந்த நல்லொளியுடைய கதி. பி கேர்ஃபுல், ரொம்ப எச்சரிக்கையாக வாழுங்க. எப்படி வேண்டாலும் வாழ்ந்து விடலாம் உலகம், ஆனால் இந்த மண்ணுக்கு மேலே தான். இந்த மண்ணில் ஒரு எட்டு நீ எடுத்து வைக்கணுன்றாலும் அந்த ரப்புல் இஸ்ஸா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் உதவி துஆ இல்லாமல் கிஞ்சிற்றும் அசையாது. ஏன்? சத்தியத்தை விளங்கணும். சத்தியத்தை விளங்குவதற்கு அடிப்படை கொள்கையே மூல ஃபண்டமெண்டலே முதல்ல கலிமா 5, அதனுடைய தாத்பரியம், பிறகு ஷரீஅத்தின் சட்டம், மாநபியின் வழிவகுத்து கொடுத்த வாழ்க்கையின் திட்டம், குர்ஆனின் ஷரீஅத்தின் சட்டம், நடைமுறைக்கு விலக்கி வைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செயல்திறன். இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத். நாம் அறிந்து விட்டோம் என்று சொல்வதை விட ஆர்ப்பரிக்காத வாழ்க்கை வாழ இஸ்லாம் உங்களுக்கு கற்றுத்தந்த உண்மையை உணர்ந்து உள்ளால் எத்தனை கலாச்சாலையில் பட்டம் வாங்கினாலும் பெட்டிக்குள் இருக்குமே தவிர அது செயல் திட்டத்திற்கு வராது. உணருங்கள், செயல்படுங்கள், மக்களுக்கு சத்தியத்தை அமைதியுடன் சொல்லி செயலாற்ற வையுங்கள். அல்லாஹ் ஹிதாயத் செய்யட்டும். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன். அறிவதெல்லாம் இஸ்லாமாக ஆகிவிடாது. இஸ்லாத்தை அறிவதுதான் இஸ்லாம்.